வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக தமிழகத்தில் நடைபெற்று வருகின்ற சட்டவிரோத செயல்கள், படுபாதக நிகழ்வுகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கொலை கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் என்று பல்வேறு நிகழ்வுகள் குறித்து உங்களுடன் கலந்து பேசி வந்துள்ளேன். அந்த வகையில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், ஆனால் உண்மையான தகவல். 2025ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு பிறந்து 31 நாட்களை நிறைவு செய்துள்ளோம். ஜனவரி மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 98 கொலைகள் நடைபெற்று உள்ளதாக அதிர்ச்சிகர தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. இதில் கொலை என்று முடிவு செய்யப்பட்டவை மட்டுமே 98. இதில் இன்னும் சந்தேக மரணங்கள் என்று காவல்துறையினர் ஒரு சில வழக்குகளை பதிவு செய்திருப்பார்கள். அவைகள் சந்தேக மரணம் என்கின்ற கணக்கில் தான் இருக்குமே தவிர கொலை என்பதிலே சேராது. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் இத்தனை கொலைகள் ஒரு மாதத்தில் 31 நாளில் 98 கொலைகள், ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 3 கொலைகளுக்கும் கூடுதலாக கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன என்று சொன்னால் எங்கே போயிட்டுருக்கிறோம்? இதில் நம்ம தமிழக முதல்வர் வட சென்னையில் ஒரு நலத்திட்ட பணிகளை துவங்கி வைக்க வந்தார். அவங்கக்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, முதலமைச்சர் முகஸ் அவர்களை, தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றனவே என்று கேள்வி கேட்ட பொழுது, எதிர்க்கட்சிக்காரங்கள்லாம் வேண்டுமென்றே அவதூறாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், உண்மை நிலையை அவரிடம் யாராவது ஒருவர் எடுத்துச் சொல்லுங்கள். கேள்வி கேட்ட அந்த நிருபர்கள் இந்த புள்ளி விவரத்தை சொல்லி கேட்க வேண்டாமா? ஜனவரி மாதத்தில் மட்டும் 98 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றனவே என்று கேட்டிருந்தால் அவருக்கும் ஓஹோ அப்படியா என்றாவது ஒரு சிந்தனையிலாவது உயிர்த்திருக்கும் அல்லவா? ஆனால் அதை பற்றில எந்த கவலையும் இல்லைங்க. கார்மேகம்னு ஒரு தமிழ் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அது வடிவேல் வருவாப்படி, நீ நல்லா தூங்கு தெய்வமே, உனக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன் என்று நகைச்சுவை நடிகர் அல்வா வாசு அவர்கள் அந்த திரைப்படத்தில் பேசுவார். அதுபோன்று அண்ணன் முகஸ் அவர்களே, நீங்கள் நல்லா தூங்குங்க. தமிழ்நாட்டு மக்களை, இந்த அவலாட்சி தேவையா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய இந்த ஆட்சி தேவையா? பாலியல் குற்றச்சாட்டுக்கள், அதுக்கு தனியாக ஒரு காணொளி போட இருக்கிறோம். 3 மாத குழந்தையிலிருந்து 3 வயது குழந்தையிலிருந்து பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், இப்படி மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்வுகள் ஒரு புறம் உள்ளது. அது குறித்து நாம் அடுத்த காணொலியில் பேசுவோம். இப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய இந்த விடியா அரசு நீடிக்க வேண்டுமா, தொடர வேண்டுமா? நாம் முடிவெடுக்க வேண்டிய நேரம், தருணம் வந்துவிட்டது. இந்த ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும். நாட்டு மக்கள் அச்சமின்றி வாழ தமிழ்நாட்டில் பல நல்லவர்களுடைய உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் உயிர் பறிபோகிறது. மாணவர்கள் கொல்லப்படுகிறார்கள். தேவையற்ற நிகழ்வுகளால் கொலைகள் நடைபெறுவது வாடிக்கையாகி உள்ள இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால், 2026 இருபெரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி பொன்மன தலைவி அம்மா அவர்கள், இருவரும் இதய தெய்வங்கள் நல்ல ஆசியுடன் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை அமைத்து காட்டுவோம். தமிழகத்தை அமைதி பூங்காவாக நிலைநிறுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.